ஒரு விடுமுறை நாள் என்று கூட புத்தக காட்சிக்கு வந்து பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போலாமே அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக உங்கள் நேரங்களை இங்கே முதலீடு செய்வதற்காக எங்களுக்கு முன்னதாகவே வந்து இந்த அரங்கத்தை நிரப்பி இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தலைப்பு அன்பெனும் ஆயுதம். இந்த உலகத்துல அணுக்களுக்கெல்லாம் இணைகின்ற சக்தி இருக்கா. அணுக்கள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு ஏதோ ஒரு சக்தி மூலியமாக இணைஞ்சிருக்கு. அதுதான் இந்த உலகத்தை பொடி பொடியா ஆக்கிடாம இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அப்படியே ஒரு கட்டுக்கோப்போட வச்சுக்கிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் எல்லாம் நம்பி அந்த அடிப்படையில நிறைய ஆராய்ச்சி இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாதோ, எந்த ஒரு விஷயத்துக்கு உருவம் கிடையாதோ, எந்த ஒரு விஷயத்தை வெறும் நம்மால் உணர மட்டுமே முடியுமோ அந்த விஷயத்தை பற்றிய பேச்சுக்களும் உரையாடல்களும் தர்க்கங்களும் விவாதங்களும் ஆராய்ச்சிகளும் எப்பொழுதுமே சுவாரஸ்யமானவை தான். அந்த அடிப்படையில பார்த்தா அன்பும் அப்படித்தான். உணர முடியும், உருவம் இருக்கான்னா இல்லை, தொட்டு பார்க்க முடியுமான்னா தெரியாது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த தலைப்பை நானும் பார்க்கிறேன். அன்பெனும் ஆயுதம். சரி, அன்பு வெறும் அன்பு பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது ஏன் பின்னாடி ஒரு ஆயுதம்? மெல்லிய ஒரு பதம் அன்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டு பின்னாடியே ஆயுதத்தையும் கொடுத்தா பூ பறிக்க கோடரி எதற்குன்னு கேட்ட மாதிரியா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம அப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருப்பாங்களா? என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் அப்படின்னா என்ன தெரியுமா? பயமுறுத்தணும், அதை வச்சுக்கிட்டு யாரையாவது தாக்கணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இம்சப்படுத்தணும், இல்ல பேரழிவை கூட ஏற்படுத்துறது தான் ஆயுதம். அதற்கு மட்டும்தான் ஆயுதங்கள் பயன்படுகின்றன அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாருமே ஊறி இருக்கோம் இல்லையா? அப்ப அன்பு எப்படி ஒரு ஆயுதமாகும் அப்படின்னு சொன்னா அங்க கொஞ்சம் நம்ம மாத்தி யோசிக்கணும். தீயவை நம்மை தாக்க முற்படும் போதெல்லாம் காக்கின்ற ஆயுதம் எதுன்னு கேட்டா அன்பு. வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம் மனசுக்குள்ள பூர்வ வரும்பொழுதெல்லாம், பூந்து கொள்ள வரும்பொழுதெல்லாம் அதிலிருந்து நம்மை காப்பது எதுன்னு கேட்டா அன்பு. அப்படி பார்த்தா ஆயுதம் என்பது காக்கவும் செய்யும் தானே, அழிக்க மட்டுமே ஆயுதம் கிடையாது, அந்த ஆயுதம் காக்கவும் செய்யும். அதனால தான் அன்பெனும் ஆயுதம். அன்புக்கு பின்னாடி ஒரு ஆயுதத்தை துணைக்கி வச்சுட்டாங்க போல இருக்கு. அன்பான ஆயுதமாக கூட அதை நாம் பயன்படுத்த முடியும். மார்ட்டின் லூதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இருளை விரட்ட இருளால் முடியாது. இருளை விரட்ட கொஞ்சம் வெளிச்சம் வேணும். அந்த மாதிரி தான் வெறுப்பை விரட்ட வெறுப்பால் முடியாது, கோபத்தை விரட்ட கோபத்தால் முடியாது, அகங்காரத்தை விரட்ட அகங்காரத்தால் முடியாது, துவேஷத்தை விரட்ட துவேஷத்தால் முடியாது, பொறாமையை விரட்ட பொறாமையால் முடியாது. ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக விரட்ட அன்பினால் முடியும். அதுதான் நிதர்சனம். அப்படி பார்த்தா இந்த அன்பு ஆயுதம் தான். இந்த அன்புக்கெல்லாம் என்ன நீள அகலம்லாம் இருக்குன்னா அப்படி ஒரு டைமென்ஷன்லாம் கிடையாது. திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன மாதிரி யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, அதனுடைய நீள அகலத்தை எல்லாம் யார் அறிவார்னு கேட்டார். அந்த மாதிரி அன்பினுடைய நீளத்தையோ அன்பினுடைய அகலத்தையோ எல்லாம் ஆழத்தையும் அளக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது, அளக்கவும் முடியாது. ஆனா அதுதான் இந்த உலகத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்பின் வெளிப்பாடு இது. முன்ன பின்ன பார்த்ததில்ல, திருப்பி பார்த்துப்போமாங்கிறதுக்கான உத்தரவாதமும் கிடையாது. உங்களால் எனக்கு வேண்டுமானால் நன்மை இருக்கலாம், நான் பேசுவதை கேட்பதற்காக இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறது என்ற ஒரு நன்மை இருக்கிறது. என்னால் உங்களுக்கு என்ன நன்மை தெரியாது. ஆனாலும் இங்க உட்கார்ந்து இருப்பதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அந்த அன்பிற்கு நீள அகலம் ஆழம் கிடையாது. அப்புறம் ஒரு கேள்வி வரும், எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம்? எங்க இருக்கோம் நாம? தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன, புரட்சி என்ன, எங்கேயோ போயிட்டோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு மேடையில அன்பு அன்புன்னு பேசிட்டு இருக்கிறது? அன்பு என்னும் ஆயுதம், அன்புதான் அதை செய்யும், அன்பே சிவம், எத்தனை காலத்துக்கு பேசுவோம் அப்படின்ற கேள்வியும் வரும். வந்தது, எனக்கும் கொஞ்சம் வந்தது. அன்புங்கிறது ஏன்னா நம் வாழ்க்கையோடு கலந்து போனது. மூச்சு விடுற மாதிரி, உள்ளுக்குள்ள உயிர் ஓடுற மாதிரி,
பிள்ளை பிறந்த உடனே தாய்க்கு உயிர்ப்பால் சுரப்பது மாதிரி இயல்பாக நம் வாழ்க்கையோடு கலந்து கொண்டதுதான் அன்பு. வாழ்வியல் அதுதான். இப்ப இருக்கா? கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப வேகமா போறோங்க. அப்ப மாதிரி பொறுமையா வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கான அவகாசம் நமக்கு நிறைய பேருக்கு இல்ல. எல்லாம் துரிதமா நடக்கணும், நினைச்ச உடனே நடக்கணும், நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில பேருக்கு பொறுமை நிறைய பேருக்கு இல்லாம போச்சு. அன்பினுடைய அடித்தளம், அன்பினுடைய முதுகெலும்பு, அன்பினுடைய உயிர் நாடி பொறுமை நிறைய பேருக்கு அது காணும். ஒண்ணுமே இல்லைங்க. ஜனவரி 14 2 நாள் முன்னாடி டெல்லியிலிருந்து கோவா போக வேண்டிய விமானம் அந்த மேகமூட்டம் காரணமாக குறிப்பிட்ட டைத்துக்கு அதால போக முடியல. காலையில 7:40 போக வேண்டிய விமானம் மாலை 6 மணிக்கு தான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இதை எடுத்த உடனே சொல்ல முதல்ல 11 மணிக்கு போகுனாங்க, அப்புறம் 2 மணிக்கு கிளம்புனாங்க, அப்புறம் 6 மணிக்கு கிளம்புனாங்க. கடைசியா தாமதமாகிற அறிவிப்பை அந்த ஏரோப்ளேன் உள்ள பைலட் சொல்றார். ஆனா 13 மணி நேரம் அந்த ஏரோப்ளேன் உள்ள இருக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமை. தர்ம சங்கடம் தான், பிடிக்காது, இறங்கியும் போக முடியாது. லேட் ஆகுங்க, 6 மணி ஆயிடும் போல இருக்குன்னு அவர் காரணத்தை சொல்லும் பொழுது இந்த காணொளி ஒரு பெரும் சுற்றே வந்தது. பார்த்த அத்தனை பேருக்கு அதிர்ச்சி, பக்கத்துல இருந்த எல்லா மற்ற பயணிகளுக்கும் அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் எழுந்து வந்து பலார்னு அந்த பைலட் அரைஞ்சிட்டார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா எனக்காக உங்க ஏரோப்ளேனை நிறுத்தி என்ன ஏத்துப்பீங்களா? 13 மணி நேரம் உட்காந்து வச்சிருக்கீங்க எங்களை, நாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம், என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஓங்கி ஒரு அரை அரைஞ்சார். அதை அரைஞ்ச உடனே அதை பைலட் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு அதிர்ச்சி அவருக்கு. அந்த விமான பணிப்பெண் அந்த விமான ஓட்டுநருக்காக பரிந்து பேசுறாங்க, அழறாங்க. என்ன இப்படி போட்டு அவரை அடிக்கிறீங்க? உங்களுடைய நன்மைக்காகத்தானே. நீங்க ஒருத்தர் ஆத்திரப்படுறீங்க, உங்களுடைய ஒருத்தருடைய ஆத்திரத்துக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக இந்த விமானத்தை மேகமூட்டம் என்ன எதிர இருக்குன்னே தெரியாத சூழல ஓட்டிக்கிட்டு போய் அத்தனை பேருடைய சாவையும் எதிர்கொள்ள முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நீங்க பைலட் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அடிச்சதுக்கு அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்தார். அதுக்கு நிறைய பேர் பின்னூட்டம் கொடுத்திருந்தாங்க, அவர் அடிச்சது கரெக்ட் தாங்க அப்படின்னு. இல்ல நீங்க அடிச்சிருக்க கூடாதுங்க. எது எப்படி இருந்தாலும் பொறுமை இழந்து ஒரு ஒரு சக மனிதனை கை நீட்டி அடிக்கிற அளவிற்குத்தான் இப்போ நம்ம அன்போட இருக்கோம் மற்றவங்க கிட்ட. அப்ப இந்த மாதிரி சூழல்ல அன்பு பற்றி பேசுவது தகும்தான். அன்பெனும் ஆயுதம் என்பதை பற்றி பேசுவது சால சிறந்தது, பேசித்தான் ஆக வேண்டும். என்ன தெரியுமா, அப்போ அவங்களுக்கு எல்லாம் அன்பை பத்தி சொல்லி தரல. ஏங்க உங்க யாருக்குமே அன்பை பத்தி சொல்லி தரல அப்படின்னு கேட்டா துரதிர்ஷ்டம். என்ன தெரியுமா, சின்ன வயசுல பள்ளிக்கூட நாட்கள்ல அந்த தார்மீக அறிவியல் மாரல் சயின்ஸ் பாட வேளையில, செய்யுள் பாட வேளையில, துணைப்பாட பாட வேளையில சொல்லி கொடுத்தாங்க. சக மனிதனுக்கு மனிதன் அன்பு செலுத்துவது, மனிதன் மிருகத்துக்கு அன்பு செலுத்துவது. உதாரணமா பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. பதிகம் பாடி சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை விழுங்கிய பையனை உயிரோடு வர செய்த கதையை அந்த தமிழ் அம்மா வகுப்புல விளக்கும் பொழுது அவ்வளவு ஆசையா வாய பொழந்துகிட்டு கேட்போம். அவினாசிக்கு போயிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார். பக்கத்துல இருக்கிற வீடு, ஒரு வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமுமா இருக்கு. பக்கத்து வீட்டுல, அதுக்கு அடுத்த வீட்டுல பாத்தீங்கன்னா அழுகையும் ஓலமுமா இருக்கு. சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கிற வீட்டை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட சுந்தரமூர்த்தி நாயனார் கவலைப்படல. தன் கூட இருந்தவர்கிட்ட, ஏனப்பா அந்த வீட்டுல இருந்து இப்படி ஒரு சத்தம் வருது, அழுகை வருது, காரணம் என்னன்னு கேட்கிறார். ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஊர் குளத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பசங்க போய் குளிக்க போனாங்க. ஒரு பையன் தண்ணியில தவறி விழுந்து இறந்து போயிட்டான். மற்ற பசங்க பொழைச்சுக்கிட்டாங்க. அந்த பொழைச்சுக்கிட்ட பசங்கள்ல ஒரு பையனுக்கு இன்னைக்கு உபநயனம். இறந்து போன பையன் வீடு, பக்கத்து வீடு, அவங்க அம்மாவும் அப்பாவும் என் குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் இன்று நானும் அவனுக்கு உபநயனம் பண்ணிருப்பேனேன்னு நினைச்சு அழறாங்க. அந்த அழுகை சத்தம் தான் இது. சுந்தரமூர்த்தி நாயனாரால் அப்படி அழறது தாங்க முடியல. நேரா போனார் அந்த குளக்கரைக்கு. இதெல்லாம் எங்க தமிழ் அம்மா சொல்லும் போது வாயை பொழந்து கேட்டோம். குளக்கரைக்கு போய் காலனை பார்த்து சொன்னார், நீ விழுங்கிய பாலகனை, முதல்ல அந்த முதலை விழுங்கிய பாலகனை உயிரோடு அனுப்பி வைன்னு அவர் பதிகம் பாடுறார். என்ன ஆச்சரியம்! 3 வருஷ வளர்ச்சியும் சேர்த்து அந்த பையன் அழகா உயிரோட வெளியில வந்துட்டான்.
இந்த கதையை சொல்லி முடிச்சு அப்ப தமிழ் அம்மா சொல்றாங்க, சக மனிதன் வேதனைப்படுவதை பார்த்து எவன் ஒருவனின் உள்ளம் துடிக்கிறதோ அதுதான் அன்பு சுரக்கின்ற உள்ளம்னு எங்க தமிழம்மா சொல்லும் போது அவங்களுடைய கண்ணமெல்லாம் துடிச்சுது. அப்ப அதெல்லாம் ரசிக்கவோ புரிஞ்சுக்கவோ தெரியலம்மா. மண்டக்குள்ள 1000 கேள்வி. முதல்ல எப்படி ஒரு பையனை முழுங்கும், அவன் வாய்க்குள்ள எப்படி போயிருப்பான், நீளமா நின்றுகிட்டே போயிருப்பானா இல்ல பக்கவாட்டுல போயிருப்பானா, அவ்வளவுதான் தெரிஞ்சுது. அன்பை பத்தி அப்ப புரிஞ்சுக்க தெரியல. இன்னொரு பாட வேளையில சொன்னாங்க, நீதி கேட்டு வந்த பசுவிற்காக தன் மகனையே தேர்கால் இழுத்து கொன்ற மனுநீதி சோழனின் கதையை சொல்லும் போது ஆக்ரோஷமா வேகமா சொன்னாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாட புத்தகத்துல ஒரு மணி இருக்கும், அந்த கயிறை பிடிச்சு அந்த மாடு அடிப்பது போலவே ஒரு சித்திரமும் உண்டு. அதையும் பார்த்தோம். அந்த கதையை சொல்லி முடிச்ச உடனேவும் மனிதனுக்கு மனிதன் செலுத்துவது மட்டுமல்ல அன்பு, பிற உயிரிடத்திலும் செலுத்துவதுதான் அன்பு. அன்பு இருப்பவங்க வேதம் பார்க்க மாட்டாங்கிற மாதிரி அந்த தமிழம்மா அந்த நீதியை சொல்லும் போது அப்பவும் அந்த அன்பை புரிஞ்சிக்கவே தெரியல. மாடு எப்படி மணி அடிக்கும், சரி எப்படியோ அடிச்சுது. அந்த மனுநீதி சோழன் கிட்ட மாடு என்ன பேசியிருக்கும், அட சரி எதையோ பேசிச்சு. அந்த மாடு பேசின பாஷை அந்த மனுநீதி சோழனுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும், இவ்வளவுதான் சந்தேகம். புரிஞ்சிக்கவே தெரியலையே, புரிஞ்சிக்கவே தெரியல. எல்லாம் சரி. ஐயா திருக்குறள் கரைச்சி குடிச்சு ஐயாவை மேடையில வச்சுக்கிட்டே சொல்றேன். பாட வேளையில தமிழம்மா வந்து திருக்குறள் எடுக்கும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அறத்துப்பால் 8வது அதிகாரம் அன்புடைமை, குறள் 71 80 எடு புத்தகத்தைம்பாங்க. எடுப்போம், ஒரு குறளா படிச்சு படிச்சு அர்த்தம் சொல்லி தருவாங்க, கேட்டுப்போம். பாடவேளை முடிந்து போகும்போது சொல்லுவாங்க, தபாரு குழந்தைகளை 10 குறள் இதுல இருக்கு, 5 குறள் இதுல கேட்போம், ஒரு குறளுக்கு 2 மார்க், 2 10 மார்க். 10 மார்க்ல பொட்டலாம் கட்டிட்டோம் மொத்த அன்புடைமையை. நாங்க அதுக்கு மேல எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் துரதிருஷ்டம் தானே. அதனால என்ன சொல்றேன்னா, அப்ப சொல்லி கொடுத்ததனுடைய அருமை தெரியல, பெருமை தெரியல, அன்பின் ஆழம் எல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது. அது வளர 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 மனனம் செய்ததெல்லாம் கரைந்து போயிற்று, மூளையில இருந்தெல்லாம் காணா போச்சு, மறந்து போச்சு. இந்த கூட்டத்தின் மூலமா ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறேன். இனி வரும் காலங்களிலாவது பள்ளிக்கூடங்களில் மனனம் செய்து மார்க் கொடுப்பது திருக்குறளுக்கு மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. 10 குறள் இருக்கு இந்த அதிகாரத்துல எடுக்கிறேன், இந்த குறள்ல ஏதாவது ஒரு குறள் படி நீ நடந்துகிட்டா தான் மார்க்குங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நிலைமையை கொண்டு வாருங்கள். அதுதான் அப்ளிகேஷன். பிரயோகப்படுத்துறதே இல்லை. எத்தனை குறள் தெரியும், எல்லா குறளும் தெரியும். ஐயோ அது மிக சுலபம். ஐயா பேசுறத 10 நிமிஷம் கேட்டா நம்மளே 1000 குறளை தலைகீழ சொல்லுவோம். எத்தனை குறள் படி நடந்து கேட்டு பாருங்களேன். அது அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லையா? அப்போ சின்ன வயசுல அன்பு பற்றி நீதி கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லி மனிதனுக்கு மனிதன் காண்பிப்பது அன்பு, சக மிருகங்களிடம் காண்பிப்பது அன்பு. சிபி சக்கரவர்த்தி தொடைக்கறியை அந்த பருந்துக்காக கொடுத்தார், புறாவை காப்பாற்றுறாங்க. ஓ, பறவைகிட்ட கூட அன்பு காமிக்க முடியும் போல இருக்கே. இப்படியெல்லாம் கேட்டாச்சு. அதை யாருமே கடைபிடிக்கல. அதை யாருமே கடைபிடிக்க மறந்ததனால தான் இன்னைக்கு வரைக்கும் மேடை போட்டு அன்பு அன்பு அன்புடைமை அன்பு அன்பெனும் ஆயுதம்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவ நான் பேசுறத பார்த்தா தோணும், ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா நாங்கெல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டிங்க போல இருக்கு, ஏன்னா அன்பே எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, இல்லை நீங்க ஒரேடியா அன்பே இல்லாதவர்கள் மாதிரி எங்க மேல முத்திரை குத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லையே, அன்பு செலுத்துறோமே நாம தான். ஏன் செலுத்துறது இல்லை? நாய் மேல அன்பு செலுத்துறோம், வீட்டுல செல்ல பிராணி வளர்க்குறோம், பொழுதுபோக்குக்காகவும் அந்தஸ்துக்காகவும் பூனை மேல அன்பு செலுத்துறோம், அதுக்கு விஸ்காஸ் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி போடுறோமே. நாம காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறோமே, எதனால சாப்பாடு வைக்கிறோம்? மூதாதையரெல்லாம் சரியா பார்த்துக்காம விட்டுட்டேன்னா காக்காய்க்கு போட்டா சாப்பாடு அது காம்பன்சேட் ஆயிடுன்ற ஒரு கணக்கு பின்புலத்துல வச்சுக்கிட்டு தானே காக்காய்க்கு எல்லாம் நாம் சாப்பாடு போடுகிறோம். அன்பாதானே இருக்கும். நாங்களும் சக மிருகங்களிடம் அன்பாதானே இருக்கும். ஒரு கதை ஒண்ணு உண்டு. காட்டுல ஒரு புலி கிட்ட மனுஷன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அந்த புலி சொல்லுதான், கதையினாலே மிருகம் மனுஷன்லாம் பேசிப்பாங்க, நீங்க எப்படி பேசிப்பாங்கன்னு யோசிக்கப்படாது, கதையை மட்டும் தான் கேட்கணும். அந்த புலி அந்த மனுஷனை பார்த்து சொல்லுதான், இந்த பார் உன்னை நான் சாப்பிட போறேன், நீ நல்லவனா கெட்டவனா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படிங்கிறான்.
புலி உடனே சொல்லிச்சு, ஐயோ நான் ரொம்ப நல்லவன், என்னை விட்டுடேன். அந்த புலி சொல்லிச்சான், சரி உனக்கும் ஒரு அவகாசம் தரேன், நீ நல்லவன் என்பதை நிரூபி, உனக்கு நான் அவகாசம் தரேன், நிரூபிச்சுட்டீங்கன்னா சாப்பிட மாட்டேன். என்ன பண்றதுன்னே புரியல. அந்த காட்டுல இருக்கிற ஒரு கிளி பறந்து போய்கிட்டே இருக்கு. கிளியே கொஞ்சம் சொல்ல, நான் நல்லவன்னு சொன்னீங்கன்னா என் உயிருக்கு பிச்சை போட்ட புண்ணியம் உனக்கு வந்து சேருன்றான். அப்ப அது ஐயோ வேண்டாம்ப்பா, நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் நான் பேசின பாவத்துக்கு கூண்டில் அடைச்சு காடு எடுத்து கொடுன்னு ஓ வயிற்று பொழப்புக்கு என்ன நீ உபயோகப்படுத்திக்கிற, நீ நல்லவன் கிடையாது, நான் உனக்காக நீ கெட்டவன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ நல்லவன்றதி நான் சொல்ல மாட்டேன்னு கிளி பறந்து போச்சு. இது என்ன இப்படி சொல்லிட்டு போயிடுச்சேன்னு அவர் என்ன பண்றாரு, இந்த காற்றில் வீசுகிற காத்துக்கிட்ட பேசுறான் மனுஷன், காத்தே கொஞ்சம் பார்த்து சொல்ல, நான் நல்லவன், பிராணவாயுவே கொடுக்குறேன், ஆனாலும் இப்ப என் நிலைமை பிராணம் போற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு காத்துல மாசை ஏற்றிட்டே நான் உனக்காக நல்லவன் பரிந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அங்க ஓடுற ஆத்து தண்ணிய பார்த்து நான் நல்லவன்னு கொஞ்சம் சொல்லப்படாதா? ஆறு சொல்லுது, எல்லாம் சொல்றேன், ஆனா எவ்வளவு அசுத்தமாக்கிட்டுப்பா நீ என்ன, கொஞ்சம் நீ உன் தவற உணர்ற காலம் இல்லையா, நான் உனக்காக பரிந்து பேச முடியாதுன்னு ஆறும் சொல்லிவிட்டது. நிலத்திடம் கேட்கிறான், எல்லாம் தருகிறேன், நீ செய்கிற எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிறேன், ஆனாலும் நீ எனக்கு எதுவும் செஞ்சதா தெரியலப்பா, உனக்காக பேச முடியாது. அந்த புலிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இந்த பாருங்க நேரம் ஆயிட்டே இருக்குப்பா, நீ சீக்கிரம் சொல்லு, இப்ப சாப்பிடணும், எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அந்த பக்கமா ஒரு காக்கா பறந்து வந்தது. அந்த புலியை பார்த்து சொல்லிச்சு, அவன் எனக்கு ஒருவேளை சோறு வச்சிருக்கான், அவன் நல்லவன் தான், அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்லிச்சான். அதனால அந்த புலி அவனை சாப்பிடல. இது எதை காண்பிக்கிறதுன்னா, செய்நன்றி மறவாமை பறவைகளுக்கு கூட இருக்கு, மனுஷன்தான் மறந்து போயிடுறான், அதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான்ங்கிறது தான் இந்த கதை ரொம்ப அழகாகவே நமக்கு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அன்பு அப்ப நம்ம வந்து செலுத்திட்டு தான் இருக்கோம். மிருகங்கள் கிட்ட அன்பு செலுத்துறோன்றது நம்ம எல்லாமே ஒரு காரணம். வீட்டை காப்பாற்றணும், உள்ள இருக்கிற பணத்தை காப்பாற்றணும், நகையை காப்பாற்றணும், நாயை சோறு போட்டு வளர்க்குறோம், பூனையை வளர்க்கறது பொழுதுபோக்குக்காக வளர்க்குறோம், நானும் பூனை வளர்க்குறேன்ற ஒரு அந்தஸ்துக்காக வளர்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீது ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டரை யாருமே தொடக்கூட விட மாட்டாங்க, தொடச்சி வச்சுப்பாங்க. பைக்கை தொடக்கூடாது, காரை தொடக்கூடாது, எதையுமே அவங்களோட கேட்ஜெட்ஸ் எதையுமே தொட விட மாட்டாங்க. பொருட்கள் மீதான அன்பு, ஏன்னா அது அவன் உழைப்பில் போட்ட காசுல வாங்கினான், அதுக்கு மரியாதை கொடுக்குறான் அன்பு. அதனால மனிதர்கள் மீதும் கொஞ்சம் நாம் அன்பு செலுத்துகிறோம் அவ்வப்போது. எப்ப தெரியுமா, இவங்களோட நான் நட்பா இருந்தேன்னா, அன்பு கொஞ்சம் காமிச்சேன்னா நான் வாழ்க்கையில முன்னேற முடியும், எனக்கு கொஞ்சம் லாபம், எனக்கு கொஞ்சம் அனுகூலம், கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து ஈஸியா வெளியில வரதுக்கு இவருடைய நட்போ இவருடைய அன்போ எனக்கு கொஞ்சம் இருந்தா நான் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற முடியும், பொழைச்சிக்க முடியும்னு பின்புலத்தில் ஏதோ ஒரு அஜெண்டா இல்லாம நாம் யாரிடமும் அன்பை உண்மையாக செலுத்துவதே கிடையாது. முக்கால்வாசி நேரங்கள் நம்ம மனசை தொட்டு பார்த்து கேட்டா தெரியும். அப்படியா சொல்றோம், நம்ம அப்படியே அன்பு செலுத்துறோம்? ஆமா, அப்படித்தான் செலுத்துறோம். எந்த காரணமும் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் யாரிடமாவது அன்பு செலுத்துகிறோம்னா கேள்விக்குறி. ஆனா அப்படியே யாராவது அன்பு செலுத்த வந்தால் அவர்களை நாம் சந்தேகத்தோடு தான் பார்ப்போம், அவங்கள நேரம் பார்க்க. ஏன்னா அப்படி ஆட்களே கிடையாது. இல்ல வாசக்கதவை தட்டி ஏங்க கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் ஒரு வழக்கு உங்களோட நான் சண்டை போடணும்னு வந்திருக்கேன்னா கூட தைரியமா போய் கதவை திறந்து சண்டை போடுவோம். வாசலை தட்டி ஏங்க கொஞ்சம் வாங்க உங்களோட கொஞ்சம் அன்பா பேசிட்டு போலான்னு வந்து இவன் என்ன பைத்தியமா எதுக்காக வந்திருக்கான்னு யோசிப்போம். ஏன்னா அன்பை அந்த மாதிரி பரிசுத்தமாக கொடுப்பவர்களும் அரிது, அதை நம்மால் இனம் கண்டு கொள்வது அதைவிட அரிது. அப்ப கேட்கலாம், அப்ப வீட்டுல எல்லாம் நாங்க அன்பாத்தானே இருக்கோம், வீட்டுல இருந்து தானே நாங்க, அம்மா அப்பாட்டெல்லாம் அன்பா இல்லையா? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மா அப்பாவிடம் எப்போது அன்பாக இருக்கிறோம்? அம்மா அப்பா தெம்பா இருக்கிற வரைக்கும் அவர்கள் நமக்காக தன்னையே மெழுகுவத்தி மாறி கரைத்து கொண்டே இருப்பதற்காகவும் நம் எதிர்காலத்திற்காக அவர்கள் நிகழ்காலத்தை மறந்து வேலை செய்கிற வரைக்கும் நாம் அம்மா மீதும் அப்பா மீதும் பாசமா தான் இருப்போம். ஐயோ அந்த அம்மா பாசம் சொல்லியே மாளாது. பேசுறானோ இல்லையோ அம்மா சொல்ற எதையுமே கேட்க மாட்டான். மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் அம்மா படம் பிடிச்சி போட்டோ போட்டு மை காடுன்னு போடுவான், மை காடஸ்ன்னு போடுவான். அந்த அம்மாக்கும் தெரியும் இந்த கழுதை இப்படித்தான் வருஷம் வருஷம் பொய் சொல்லும், போயிட்டு போது போன்னு அதுவும் ஒன்றும் சொல்ல, அது விட்டுடும். சமயத்துக்கு அம்மா என்னைக்காவது பையன் பொண்ணோ பையனோ சொல்றதை கேட்கலன்னா கொஞ்சம் புலம்புவா. ஏண்டா அவ்வளவு செஞ்சனே அம்மா, உன்னை நம்பினே, அப்படியாச்சே இப்படியாச்சே, உனக்காக நான் அதை பண்ணனே இதை பண்ணனேன்னு கொஞ்சம் பட்டியல் போட்டு புலம்புகிற வாகு அம்மாவினுடைய வாகு. ஆனா அது பரிசுத்தமான அன்பு. அந்த அப்பா இருக்காரு இல்ல,
அப்பாவினுடைய அன்பு மாதிரி இன்னொரு அன்பு இருக்குமான்னா தெரியாது. நடிக்கவே தெரியாத ஹீரோ இந்த உலகத்துல யாருன்னா அப்பாக்கள் மட்டும்தான். நடிக்க தெரியாத ஹீரோக்கள். சும்மா முறுக்கு மீச என்ன, தலை என்ன, ஆள் என்ன, பார்க்க கட்டுமஸ்தா பயங்கரமா இருப்பாரு. எங்க அப்பா 10 பேரை அடிச்சு சாச்சிருவாங்கிற மாதிரி இருப்பார். அப்பா பலசாலிடா. எங்க அப்பா எதுக்கும் பயப்பட மாட்டாரா, ஓடுற பாம்பு கையில பிடிப்பாடுறா அப்படிங்கிற மாதிரியான அப்பா தான். மகள் திருமணமாகி மறு வீட்டுக்கு போகும்போது உடைந்து அழும்போதுதான் தெரியும் உலகிலேயே பலவீனமானவன் அந்த அப்பா தான். அன்பு உள்ள வச்சிருப்பார் அப்பா, காமிக்க மாட்டாரு, காமிக்க தெரியாது. குழந்தை தூங்கும் போது, பையன் வளர்ந்து தூங்கும் போதுதான் மனைவிட்டு கேட்பாரு, சாப்பிட்டானே வெளிச்சா மாதிரி இருக்கான், கரெக்டா வரானா நேரத்துக்கு, என்ன பண்றான்? இப்ப மனைவியிடம் தான் கேட்டு தெரிஞ்சு கொள்வார். ஏன் தெரியுமா? ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பாவிடம் பேசுவதையே அவன் கொஞ்சம் கௌரவ குறைச்சலான்னு நினைக்குது பிள்ளைங்க எல்லாம். கேட்காது, உனக்கு தெரியாதுப்பா, உனக்கு புரியாது. அவனுக்கு எது தெரியும் தெரியாது என்பது அவனை விட தெரிந்தவர் அப்பாதாங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த அப்பாவினுடைய அன்பு அவ்வளவு பரிசுத்தமானது. அந்த அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு நாள் பாசமா இருப்போம்? அவங்க தெம்பா நமக்கு வேலைகளை செய்யும் வரைதான். அவங்கள பாத்துக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படுத்த படுக்கையான அம்மாவையும் அப்பாவையும் இன்முகத்தோட அன்பா புலம்பாம பாத்துக்கிற பிள்ளைகள் இருந்தார்களே, ஆனால் அவர்கள் பொருட்டுத்தான் இந்த வையகத்தில் மழை பொய்து கொண்டிருக்கிறது. இது சர்வ நிச்சயம், இது சத்தியம். எத்தனை பேர் செய்வோம்? செய்யறவங்க இருக்காங்க, யாருமே செய்யலன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் செய்ய வேண்டாமா? அம்மா அப்பான்னா உலகத்துல அம்மா அப்பான்னா இதுதான் டெம்ப்ளேட், இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரே மாதிரியான அன்பை கொடுக்கிற அம்மா அப்பாவிற்கு பிள்ளைகள் மட்டும் ஏன் ஒரே மாதிரியாக அன்பை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க? அப்போ ஒரு எதிர்பார்ப்பு தானே. முடியல அப்பாவால முன்ன மாதிரி. இந்த வீட்டுல எல்லாம் பர்னிச்சர்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி ஒரு கால் ஒடுக்கடிச்சு ஓரமா போச்சுன்னா அதை ஒரு ரூம்ல போட்டு வச்சிருவாங்க. அந்த மாதிரி போயிடுவாங்க அம்மாவும் அப்பாவும். அப்படி என்று நாம் செய்யாமல் இருக்கிறோமோ, அன்பு வீட்டில் அன்றுதான் தழைத்தோங்கும், அன்றிலிருந்துதான் அது தழைத்தோங்கும். கூட பிறந்தவங்களோட பாசமும் அப்படித்தான். 4 பசங்க இருக்கு, அப்பா பொண்ணுகிட்ட மட்டும் கொஞ்சம் செல்லமா பேசுறாருன்னா சொத்தை பிரிக்கும் போது அங்க ஜாஸ்தியா கொடுத்துருவாரோன்ற சந்தேகம் குறு குறுங்கும் மத்தவனுக்கெல்லாம். இன்னும் இருக்கு அந்த மாதிரி வீடுகள் எல்லாம். அப்ப உறவுகளிடமும் அம்மா அப்பாவிடமும் காண்பிக்கிற அன்பு எப்படி அப்படின்னு சொன்னா, சொத்து பிரிக்கிற வரைக்கும் தான் சொந்தக்காரங்களோட அன்பா இருப்போம், உயில எழுதுற வரைக்கும் தான் உறவுக்காரங்களோட அன்பா இருப்போம், உடன் பிறந்தவர்களோட அன்பா இருப்போம். செத்து போனதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பாவினுடைய அன்பை பற்றியே நாம் புரிந்து கொள்வோம். அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் புரியாது. அவங்கள படத்துல மாட்டி மாலை போட்டு அருமை பெருமையை பேசி வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொண்டாடும் போது எங்க அப்பா மாதிரி இல்லை அம்மா மாதிரி இல்லைன்னு பக்கம் பக்கமா சமூக வலைதளங்கள் எல்லாம் கட்டுரையை போட்டு பாசத்தை பிரகடனப்படுத்திட்டு இருப்போம். அப்பாவோ அம்மாவோ நமக்கு செய்ததை ஒரு நாள் முகநூலில் ஏற்றியதாக சரித்திரமே கிடையாது, செய்ய மாட்டாங்க. அப்ப எல்லா அன்பிற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வாணிபம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு அன்பாலையா இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு அன்பாலையா மழை இன்னும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நிச்சயமா இல்ல. அப்ப அன்பு செய்யறதுன்னா என்னதாங்க? அன்புன்னா என்ன? அன்பு செய்யறதுன்னா என்ன? அன்பு செய்வதன் முதல் படி, அதன் அடிப்படை என்ன தெரியுமா? நம் மீது அன்பா இருப்பவர்களை புரிந்து கொள்ளுதல் தான் அன்பு செய்வதன் முதல் படி. நம்ம மேல அன்பா இருக்கிறவங்களை புரிஞ்சுக்க வேண்டாமா? எத்தனையோ விதமான அன்பை எப்படி வேணா வெளிப்படுத்தலாம். பிற உயிர் பதைக்கும் போது பதைக்கிறோம் தெரியுமா? அதுதான் அன்பின் உச்சபட்ச வெளிப்பாடு. ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்களேன். உடல்நிலை சரியில்லைன்னு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு மருந்து கடைக்கு மருந்து வாங்க போகும்போது அந்த மருந்து கடைக்கு பக்கத்துல கால்நடை மருத்துவரோட கிளினிக் ஒண்ணு இருக்கு. அந்த மருந்தை தேடிக்கிட்டு இருந்தாரு கடைக்கார பையன், நின்றுகிட்டு இருந்தேன். அந்த கிளினிக்கு கட்டப்பை இருக்குல்ல, துணி கடையில எல்லாம் கொடுக்குற கட்டப்பை, அதுக்குள்ள அழகா ஒரு நாய்க்குட்டியை ஒண்ணு வச்சு ஒரு பையன் 2 வீலர்ல வந்து இறங்கினா அந்த கட்டப்பையில இருந்து அந்த நாய்க்குட்டியை கையில எடுத்து இப்படி வச்சுக்கிட்டான். நாய்க்குட்டியும் சோகமா இருக்கு, பையன் கண்ணிலையும் தண்ணி. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏண்டா தம்பி என்னாச்சு? என்னன்னே தெரியல ஆண்டி, 3 நாளா சாப்பிட மாட்டேங்குது சரியாவே, முழுக்க முடியல போல இருக்கு, இந்த கீழ் தாவாங்கட்ட வீங்கி இருக்கு, அது சாப்பிட மாட்டேங்குது ஆண்டி, அதுதான் டாக்டர் கிட்ட வந்தேன்னு சொல்லும் பொழுதே தாரத்தாரையா தண்ணி கண்ணல. அவனுக்கு கொஞ்சம் ஆற்றுப்படுத்தலாமே, அந்த பையனை கொஞ்சம் தேத்தலாமேன்னு. அப்படித்தாண்டா தம்பி இருக்கும், வீட்டுல ஒரு ஆள் மாதிரி வளர்க்குற செல்ல பிராணி இல்லையா, அது சாப்பிடலன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டி எங்க வீட்டுல நாயே கிடையாது ஆண்டி, இது எங்க தெருவில் இருக்கிற ஒரு நாய், போக வர பிஸ்கெட் போடுவான் ஆண்டி, அது பின்னாலே ஓடி வந்து 3 நாளா அந்த பிஸ்கெட்டை திங்கல, மனசு கேட்கல, தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன்னா.
வள்ளலார் அவனிடம் பார்த்தேன், அவனிடம் வள்ளலாரை பார்த்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லி வச்சுட்டு போனார் தெரியுமா? நீடிய பிணியில் வருந்துகின்றவரை பார்க்கும் போதெல்லாம் உள்ளம் பதைத்தேன்னு சொன்னார். தெருவுல போன ஒரு நாய் அதை பார்க்கும்போது உள்ளம் பதைத்தேன்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சுரங்க தொழிலாளர்கள் 41 பேர் மாட்டிக்கிட்டு 17 நாள் தானாகவே ஆஸ்திரேலியாவில் இருந்து அர்னால்டு டிக்சன் இந்த சுரங்க தொழில உலகத்துல எங்க நடந்தாலும் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவர் தானாவே வந்தார், 17 நாள் கூட இருந்தார். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நீங்க 41 பேரும் வெளியே வரும் வரை உணவு தூக்கத்தை மறந்து அவர் கூட இருந்தார். வேற நாடு, வேற கலாச்சாரம், வேற மொழி. ஆனா ஏதோ ஒண்ணு இணைச்சது தெரியுமா? சக மனிதனுக்குள்ளான அன்பு. அதுதான் அவரை இணைத்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம நாட்டை விட்டு போகும் பொழுது இந்த 41 பேரையும் நான் தத்தெடுக்கப்பட்ட இந்திய மகன்களாக நினைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி என்ன சொன்னார்னா, அர்னால்டு டிக்சன் இந்த செயல் உலக வரைபடத்தில் ஆஸ்திரேலியாவின் பிம்பத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தி விட்டது, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். அவ்வளவு பெரியவங்க பாராட்டி சொல்லும்போது பதிலுக்கு ஒரு பதிவு போடணும் இல்லையா? அதுக்கு அர்னால்டு டிக்ஸ் பதிவு போட்டார். இந்தியாவில் அந்த 41 பேரை வெளியில வருவதற்கு நான் செய்த ஒரு சிறு பங்கை இவ்வளவு பெரிதாக பாராட்டிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றினார். என்ன காமிக்குது தெரியுமா? அன்பு ஒன்றிற்கு மட்டும்தான் களமிறங்கி வேலை செய்ய தைரியம் இருக்கும். அன்பு களமிறங்கும், பயப்படாது. லாப நஷ்ட கணக்கு அங்க பார்க்காது. ஐயோ உயிர் போயிடுச்சு நான் என்ன பண்றது, அதையும் சில நேரங்களில் பார்க்காது. விதண்டாவாதமா பேசலாம், ஆனா என்ன ஆகும்னு யோசிக்காம பேரிடர் வருதே, கழுத்து வரைக்கும் தண்ணி, யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் நீந்திட்டு வந்து சாப்பாடு கொடுத்தமே, சாதி மதம் பார்த்தாங்களா? இல்லையே. மனிதனுக்கு மனிதன் செய்த உதவியும் தானே செஞ்சாங்க. விபத்துகள், கோர விபத்துகள்லாம் நடக்கும் பொழுது ரயில் பெட்டி நெசுங்கி அங்க உள்ளுக்குள்ள பாதி உடலும் வெளியில பாதி உடலுமா பிஞ்சு இருக்கும் போது யார் கூப்பிட்டு ஓடி வராங்க அந்த உதவி செய்யறதுக்கு? எல்லாரும் தேவ தூதர்களா தானாவே வரலையா அந்த இடத்துக்கு? அந்த ஸ்பாட்ல எப்படி அத்தனை பேர் சேர்ந்தாங்க? ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்களே, எப்படி? என்ன மாதிரியே ஒரு மனுஷன். அவர்கள் எல்லோரும் வள்ளலார்கள் தான். ஏன்னா ஒரு மனிதன் துடிப்பதை பார்த்து இன்னொரு மனிதன் பதறுகிறானே, ஆனால் அதுதான் அன்பு சுரக்கும் ஊற்று, அதுதான் அன்பு சுரக்கும் கடல். வந்தானே. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம் தெரியுமா? நம்மில் பல பேர் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வழுக்கி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாம வழுக்கி விழுந்துட்டோங்கிறத நாம் உணர்வதற்கு முன்னாலேயே நம்மள ஓடி வந்து தூக்குவாங்க ஒரு 4 பேர். ஆணோ பெண்ணோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப சிஸ்டர் ஒண்ணுல வாங்க அப்படின்னு தூக்குவாங்க. தூக்கி அவரை திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு கூட நமக்கு அந்த இடத்துல அவகாசம் கிடையாது. அவமானமா இருக்கு ரோட்ல விழுந்தது. அவர் யாரோ என்னமோ தெரியாது, அங்கேருந்து எப்படா ஓடுவோன்னு தான் பார்ப்போம். அட நாம விழல, யாரோ விழுந்ததை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ யாரோ விழுந்துட்டாங்க போல இருக்கு, முதல்ல ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துல இவர் விழுந்து விட்டார் அப்படின்னு நான் ஃபேஸ்புக்ல முதல்ல போட்டுறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளுடைய அன்பு. ஐயோ வள்ளலார் பேசியதெல்லாம் அந்த அன்பு கிடையாது. திருவள்ளுவர் அன்புடைமையில் சொன்னதெல்லாம் அந்த அன்பு கிடையாது. அப்போ இந்த அன்பு, உண்மையான அன்பு, ஒரு சக மனிதன் துடிக்கும் போது தன்னை அறியாம நம்மளும் துடிப்போம். நடிக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு சினிமால யாராவது அழும்போது அழ தெரிஞ்ச நமக்கு நிஜத்துல யாரோ துடிக்கும் போது அழவே வரல. எங்க போய்கிட்டு இருக்கு நம்ம உலகம்? இதுதான் நம்மளுடைய அன்பான்னு சொன்னா நம்ம நிறைய மாத்திக்கணும். நம்மை ஒடுக்கெடுக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த அவ்வளவுதான் செய்யுமா? அடுத்தவங்களை பார்த்து பதட்டம் மட்டும்தான் படுமா? இல்ல. தப்பு செய்யும் போது கூட அதிகாரத்தால் திருத்தாமல் அன்பினால் திருத்த முடியும். ஒரு துறவி ஒரு ஊர்ல எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார், நிறைய விஷயங்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த மாதிரி தன்னுடைய பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரியில தூங்கறதுக்கு முன்னாடி ஞான நூல்கள் எல்லாம் நிறைய படிப்பது அவருடைய வழக்கம். படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன விளக்கு ஒண்ணு ஏற்றி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. தடால் அந்த துறவியினுடைய அறையில கதவை திறந்துகிட்டு ஒரு திருடன் உள்ள போறான். அவர் நிமிரவே இல்லை, அந்த புத்தகத்திலிருந்து தலையை நிமித்தவே இல்லை. இப்படி கதவை வேகமா திறந்துகிட்டு வராத, நான் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு அணைஞ்சிரும், என்னால படிக்க முடியாது, பொறுமையா கதவை தர அப்படிங்கிறார். திருடன் யோசிக்கிறேன், என்ன மாதிரி ஆள் இவரு, உள்ள வந்தவொடனே குறிய குறியன்னு கத்து ஊரை கூட்டுவார்னு பார்த்தா பொறுமையா வான்றாரு என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியம்.
ஆனாலும் சரி போவோமே உள்ளன்னு போறான். சுத்தி முத்தி பாக்குறான். பைசா வேணுமா உனக்கு? என்கிட்ட பொருள் எல்லாம் கிடையாது. அங்க ஒரு இழுப்பறை டிராயர் இருக்கு பாரு, அதுல பணம் இருக்கு, இந்த வெளிச்சத்திலே போய் பாரு அப்படிங்கிறார். போய் அதையும் ஆச்சரியமா அந்த திருடன் பாக்குறான். அந்த பணம் 100 ரூபாய் அவர் எடுக்க போகும்போது, அந்த திருடன் எடுக்க போகும்போது திருப்பி அவர் புத்தகத்திலிருந்து இது எல்லாத்தையுமே தலையை நிமித்தாம சொல்றார். நாளைக்கு அரசவை ஆட்கள் வந்து வரி பணம் கேட்பாங்க, வரியை கட்டுறதுதான் சிறந்த குடிமகனுக்கான அழகு, அதனால வரி பணத்தை மட்டும் வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். அப்பவும் புத்தகத்திலிருந்து அவர் தலையை நிமித்தவே இல்லை. என்ன மாதிரி துருவினே தெரியல, என்னுடைய சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையேன்னு அந்த திருடனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். எடுத்துக்கிறான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே மாதிரி கதவை வேகமா திறக்கிறான். அவர் சொல்றாரு, கதவை சத்தம் வராம சாத்திட்டு போ. புத்தகத்திலேருந்து தலையை நிமித்தல. அவன் சத்தம் வராம திருப்பி சாத்தும் போது இறப்பா அப்படின்றாரு. போச்சுரா, கடைசியில புடிச்சிட்டாரு போல் இருக்கு நம்மளேன்னு அந்த அவனுக்கு பயம். கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போறதுதான்ப்பா முறை. நன்றியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது. எனக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வெளியில போ அப்படிங்கிறார். வாய் குளறி போய் நன்றின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு திருட்டு வேலைக்கு போகும்பொழுது அகப்பட்டு கொண்டான் அந்த திருடன். அந்த நாட்டு காவலாளிகள்லாம் ரோந்து போகும்போது எங்கேயோ திருடி இருக்கான்னு அவனை பார்த்துடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை விசாரணைக்கு வைக்கும்போது, நீ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல களவாடி இருக்கிறதா உன் மீது நிறைய பிராது வந்திருக்கு, அதனால இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷர்கள்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் இருன்னு அவனை பிடிச்சி வச்சிடுறாங்க. விசாரணைக்காக கூப்பிட்டாருல அந்த துறவியும் ஒருவர் கூப்பிடுறாங்க. துறவி போறார். எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? இவனை தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே. அவனுக்கு பயமா இருக்கு. அந்த திருடனுக்கு என்ன தெரிந்தாலும் சொல்லுவாரோ தெரியலையே. நல்லா தெரியும், என்னை பார்க்க ஒரு முறை வந்திருந்தாரு, கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் காசு கேட்டாரு, என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்தேன், போகும்போது தேங்க்ஸ்ன்னு கூட நல்ல நன்றின்னு கூட சொல்லிட்டு போனாரு. இவர் என்ன எதுக்காக இவரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. திருடனுக்கு அங்குதான் சம்மட்டியால் அடித்தான் மாதிரி இருந்தது. இப்படி கூட ஒரு அன்பு ஒரு திருடனை திருத்த, அன்று முதல் அவன் திருட்டு தொழிலை விட்டுட்டான். இது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்கலாம். அது விதண்டாவாதம். சூழலுக்கு ஏற்றால் போல் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் அன்பினால் கூட ஒரு சிலரை நம்மால் மாற்ற முடியும். ஒரு சில சூழல்களின் வேகத்தை நம்மால் குறைக்க முடியும்ன்றதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கதை. அதிகாரம் பண்ணாது சரி, அன்பு எல்லாம் சரி, வேற என்ன பண்ணும்? அன்புங்கிறத வேற எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்தலாம்? ஒருத்தனை அன்பு காமிச்சு திருத்தலாம், சக மனிதனுக்கு மனிதன் உதவி செஞ்சு அன்பை வெளிப்படுத்தலாம். அவ்வளவுதானா? உயிரினங்களோடு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. சுற்றுப்புற சூழலிடமும் நம்மால் அன்பை செலுத்த முடியும். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள். எத்தனை பேர் அப்படி இருக்கோமா? ட்ரெயின்ல முதல் வகுப்புல போவோம், ஆயிரக்கணக்கில் நம்ம பயணச்சீட்டுக்கு காசு கொடுத்து போவோம். வெளியில வரும்போது நாம் உள்ளே நுழைந்த போது அந்த ரயில் பெட்டி என்ன அளவுக்கு சுத்தமா இருந்ததோ அதே மாதிரி விட்டுட்டு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறி உட்காந்து போவோம், அவ்வளவு குப்பையா ஒஸ்ட் கிளாஸா விட்டுட்டு போயிடுவோம். படுத்த படுக்கையை கூட அங்க சுருட்டி வைப்பது கிடையாது. தார்மீகமான பொறுப்பே நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. இது என்னாடு, இது என்னுடையது என்ற எண்ணம் வரும்போது தான் அது அன்பு. ஒரு ஒரு குடிமகனுக்கும் அந்த அன்பு வெளிப்படணும். நம்ம படுத்துறது இல்லை. பொது கழிப்பறை நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா? கழிப்பறையை உபயோகப்படுத்துவதற்கு முன்னாலும் பின்னாலும் தண்ணீர் உபயோகிக்கவும்னு எழுதி வச்சிருப்பாங்க. பார்ப்போம், ஒரு நாளும் அதை நாம் ஒழுங்காக செய்வதே கிடையாது. கேட்கலாம், பொது கழிப்பறையில தண்ணி ஊத்துறதுக்கும் நான் அன்பு செலுத்துவதற்கு என்ன சம்பந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது இல்லையே. அப்பாவின் வயதை ஒத்த நம் அம்மாவின் வயதை ஒத்த அண்ணனின் தங்கையின் வயதை ஒத்த யாரோதான் அந்த கழிப்பறையை வந்து கழுவ வேண்டும்னா அவர்களுக்கு நீங்கள் காட்டுகிற சக அன்பு என்னதை ஒழுங்கா உபயோகப்படுத்த வேண்டாமா? பண்றதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மனநிலை என்ன தெரியுமா? நோ பார்க்கிங் எங்க போட்டிருக்கோம், வண்டி அங்கதான் நிறுத்தணும்னு மண்டை சொல்லும். இங்க எச்சில் துப்பாதீர்கள் எங்க போட்டிருக்கோம் அங்கதான் காரி உமிழத்தோணும். சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி இருக்கிற பதாகைக்கு கீழே தான் அதை நாம செய்வோம். இங்க தலை வாராதீர்கள்னு கல்யாணத்துல பந்தி பந்தியா சாப்பாடு போட்டுக்கிட்டு பக்கத்துல வாஷ் பேசன் அங்கேயே இருக்கும். அங்கதான் ஒருத்தர் கண்ணாடி இருந்தாலும் இல்லாட்டாலும் அழகா சிகையலங்காரம் அங்கதான் பண்ணுவாங்க. செய்யாதேன்னு சொன்னதை தான் நாம செய்வோம். ஏன்னா இது சமூகத்தின் மேல் நமக்கு அக்கறையின்மையை காண்பிக்க. நமக்கு அக்கறையே கிடையாது. அப்ப நான் அன்பான, அப்ப நான் ஒரு ஆள் இந்த பொது கழிப்பறையில தண்ணி ஊத்தாம போயிடுறதுனால என்னங்க? அல்லது நான் ஒரு ஆள் தண்ணி ஊத்துறதுனால அன்பு அப்படியே அன்பு வளர்ந்து இந்த வையகம் தழைத்தோங்க போகுதா?
இந்த மானுட சமுத்திரத்தில் நாம் எல்லாம் ஒரு துளி, ஒரு துளியும் அன்பை இப்படி காமிக்க ஆரம்பித்தாத்தான் நம் சமூகம் அன்பினால் தழைக்கும். ஒண்ணுமே வேண்டாம், இந்த இடத்துல உட்காந்துட்டு போறீங்கல்ல, நீங்க உட்காந்துட்டு போன சேரு கீழே உங்களை சுத்தி குப்பை இல்லாம இருக்கா அப்படின்ற உத்தரவாதத்தை உங்களால் தர முடிந்தால் இந்த இடத்தில் நீங்கள் காண்பிக்கக்கூடிய உச்சபட்ச அன்பு அதுதான். இதுதான் நாம இருக்கிற இடத்துக்கு நாம அன்பு செலுத்துறோமான்றதுக்கு இதுதான் உதாரணம். சில இடங்களில் வெறும் புன்னகை கூட அன்பு தாங்க. உட்கார்ந்துருக்கோம் இல்ல இவ்வளவு பேரு, உங்கள் இடப்பக்கமோ வலப்பக்கமோ திரும்பி யாரேனும் பார்த்து ஒரு முறையாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களால் புன்னகைக்க முடிகிறதா, அது கூட அன்புதான். அப்படி லாடம் கட்டின மாதிரி வருவோம், லாடம் கட்டின மாதிரி போவோம். மனிதர்கள் முகங்களை கொஞ்சம் பாருங்களேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் அறிஞ்சுக்கலாம், நண்பர்களை புதிதாக உருவாக்கி கொள்ளலாம். அப்படி நாம செய்யறதே இல்லை. ஏன்னா பொது இடங்கள்ல, குறிப்பா பஸ்ல பிரயாணம் பண்ணும் போது நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா ஜன்னல் சீட்டு வேணும்னு சிரிக்கிறாங்களோ என்ன பார்த்து, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா ஐயோ லோயர் பர்த் நான் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதை மாத்திக்கிறதுக்காக என்ன பார்த்து சிரிக்கிறாங்களோ. ஒரு புன்னகைக்கு பின்னால் நாம ஒரு புனை கதையவே கொண்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம மூளை எப்ப பார்த்தாலும் அதை தான் யோசிக்கும், புன்னகைப்பதே கிடையாது. ஒரு முறை சிரித்து பாரு, சிரி, உன் முகம் அழகாகும், அடுத்தவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன்னை எல்லாருமே அழகானவர்களாகத்தான் பார்ப்பாங்க. இதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அப்போ சுற்றுப்புற சூழலை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதும் அன்பின் வெளிப்பாடு. நன்றியோடு இருப்பது கூட சில நேரங்களில் அன்பின் வெளிப்பாடு. அதுல படித்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர்களையும் போய் எத்தனை பேர் பார்த்துட்டு வரோம்னா தெரியாது. ஒரு காலத்துல எனக்கு பாடம் நடத்தினாங்க, அந்த ஆசிரியர் இப்ப வழியில பார்த்தா கூட நாமளா ஓடி போய் பேச மாட்டோம், அந்த அன்பு பண்ண மாட்டோம். ஜெயமோகன் தன்னுடைய கதை சோற்று கணக்குன்னு ஒரு கதையில ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அந்த கதையின் நாயகன் கையில காசு இல்லாம ஒரு கடையில போய் சாப்பிடுவார். பெத்தேல் சாஹிப் கடை, ஒரு முகமதியர் நடத்திய கடை அது. அங்க போய் அவர் சாப்பிடுவார். ஆஜானுபாகுவான், அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த கதையின் நாயகனுக்கு. காசு இல்ல கையில, ஆனா யாரோ ஒரு நண்பன் சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருக்காரு, இந்த கடையில வந்து சாப்பிடு, காசு கேட்க மாட்டார், இருந்தா இருக்கும் போது கொடுத்தா வாங்கிப்பாங்க, இல்லாட்டி கேட்கவே மாட்டாங்கன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த அந்த பெத்தேல் சாஹிப் அவருடைய கடைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த கதையின் நாயகன் கதை முழுக்க அழகா சொல்றார். அந்த இலைய போட்டவரு வறுத்த கோழியும் அந்த மீன் குழம்பையும் ஊத்துற அழகும், அது மணக்க மணக்க வயிற்றுல இடமில்லாம திணற திணற கண்ணுல தண்ணீர் வர வர போதுமா போதுமான்னு அப்படியே சிப்பம் சிப்பமா இலையில சோறு வச்சு காசே வாங்காமல் சாப்பிட வச்சாராம். இந்த கதாநாயகன் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஒரு கல்லூரியில வேலைக்கு போறாரு, கொஞ்சம் காசை சேர்க்கிறாரு, சீட்டு பணமும் ஏதோ போட்டு காசை சேர்த்துறாரு. ரொம்ப வருஷம் சாப்பிட்டிருக்காரு. அந்த கதாநாயகன் என்ன சொல்றார், பெத்தேல் சாஹிப்பின் கைதான் எனக்கு அன்னமிட்ட கை, அதனால் அவர்தான் என்னுடைய அன்னை அப்படிங்கிறார். அப்ப அம்மாவுக்கு ஏதாவது அந்த மகனாக நான் செய்ய வேண்டாமான்னு என்ன செய்யறாரா, சாப்பிட்டு முடிச்சிடுறாரு, கையில காசோட போய் ஒரு நாளைக்கு. அவருக்கு என்ன ஆசை, பெத்தேல் சாஹிப் ஒரு முறையாவது என்னை கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரா, அவர் இலையில சோறு போடுறது அதுதான் அவருடைய கருத்தாகவே இருக்குமா, சாப்பிட வந்தவங்களை பார்க்கவே மாட்டாரா, குறிப்பா காசு கொடுக்குறாங்களான்னு நிமிந்தே பார்க்க மாட்டாரா. காசை கத்த கத்தையா கொண்டு போய் அந்த கல்லால இருக்கிற பெட்டியில போட்டு ஒரு பெட்டி நிரம்பி போச்சு, இன்னொரு பெட்டி கொடுங்க கேட்கிறாரு பெத்தேல் சாஹிப் கிட்ட. அப்ப கூட குரல் மட்டும் கொடுக்கறாரா, டே இன்னொரு பெட்டி கொடு கேட்கிறாரு பாரு, அவ்வளவுதான். எதுக்கு கொடுக்க சொன்னாரு, ஏன் கேட்கிறாரு, எதுவுமே கேட்கல, காசை போட்டு விட்டு இவர் திருப்பி வந்த பொழுது கடனை அடைத்து விட்டதனால் பாரம் குறைந்தது. அதை தாண்டி என்னன்னா, பெத்தேல் சாஹிப் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லையே என்ற வருத்தம். இதுதான் சோற்று கணக்கு, அறம்ங்கிற நூல்ல ஜெயமோகன் எழுதியது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, பசிச்ச நேரத்துக்கு சாப்பாடு, தன்னுடைய அடையாளத்தை காண்பித்தே கொள்வதே கிடையாது. அவங்க எல்லாம் வேறு மாதிரி. அன்பு செலுத்துபவர்கள் எல்லோருமே வேறு போலத்தான். அந்த வேர் வளரணும், வேர் நல்லா இருக்குன்றதை எதை வச்சு தெரிஞ்சு போனா, அந்த மரம் அழகாக பூக்கிற காலத்தில் பூத்து காய்க்கிற காலத்தில் காய்ப்பதினால் இந்த வேர் அங்க ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அன்பை பொழிபவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் வேலையை பிரதி உபகாரம் எதிர்பார்க்குது. நானும் வெளியில தெரிஞ்சாதான் எனக்கும் நல்லா இருக்கும் வேர் எதிர்பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சூரிய வெளி வேண்டாமா, எனக்கு வெளிச்சம் வேண்டாமா, கைத்தட்டல் வேண்டாமா, பாராட்டு வேண்டாமான்னு வேர் நினைக்க ஆரம்பித்தால் செடி அங்கே வளராது, செத்து போகும். அன்பு காட்டுபவர்கள் தங்கள் அடையாளங்களை என்றுமே வெளியே காண்பிப்பதற்காக வரதே இல்லை. ஆனா இன்று நம்முடைய அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மத்தியில தான் ஏதோ ஒரு வழிபாட்டு திருத்தலத்துக்கு ஒரு டியூப்லைட்டை வாங்கி போட்டுட்டு உபயம்னு தான் பேரு, மனைவி பேரு, பசங்க பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையும் எழுதிடுவாங்க, வெளிச்சமே தெரியாது. அப்படிப்பட்டவர்களும் நம்முடைய தான் இருக்கிறார்கள்.
லாசா ராமாமிர்தம் தன்னுடைய பார்க்கடல்ங்கிற சிறுகதையில சொல்லியிருப்பார். இந்த கடலில் இருந்துதான் அமிர்தமும் சுரக்கிறது, இந்த கடலில் இருந்துதான் நஞ்சும் சுரக்கிறது. அதேதான் இந்த மனசு. அன்பு சுரக்கிற மனங்களும் நம்முடையதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்பு என்றால் என்ன என்றே தெரியாத மனங்களும் நம்முடையதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது குறை. அப்ப குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு நாமத்தான் கொஞ்சம் சத்து கொடுத்து சொல்லித்தரணும். அதனால் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் பரிதாபமாக பார்க்கப்படுபவர்கள். அன்பு செலுத்த தெரியாதவர்களுக்கு அப்ப என்ன பண்றது? ஒரு கேள்வி வரும், ஏங்க நான் திருப்பி திருப்பி அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்ப நான் ஏமாளி இல்லையா? நான் என்ன மழுங்கி போனாளா? எப்ப பார்த்தாலும் நான் வந்து அன்பை செலுத்திக்கிட்டே இருப்பேன், அந்த எதிராளிக்கு அது புரியவும் புரியாது, திருப்பி செலுத்தவும் மாட்டாங்கன்னா என்ன அன்பு செலுத்துறதுக்குன்னு நேர்ந்து விட்ட படைப்பான் நானுன்னு கோபம் வரும். அப்பதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார், கடவுளுக்காக உண்ணாமல் நோன்பு இருப்பவர்கள் கூட பெரியவர்கள் கிடையாது. அடுத்தவர் அன்பு காட்டாமல் இருக்கும் போதும் கொஞ்சம் வசை சொல்லும் போதும் அதை கண்டுகொள்ளாமல் நோன்பு இருப்பவர்கள் தான் பெரியவர்கள். வள்ளுவர் அந்த ட்ரிக்கா தான் சொல்லியிருக்கார். மனசு முழுக்க நல்லதை நிரப்பி வச்சுக்கேன், எங்கேருந்து உனக்கு கோவம் வரப்போகுது? சொல்வது மிக சுலபம், கடைபிடிக்கிறோமா? கடைபிடிப்பதுதான், அதுதான் ஒருத்தொருத்தரின் தலையாய கடமைன்னு அர்த்தம். அப்போ நன்றியை தெரிவிப்பதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு. சரி, சமூகத்து மேல அப்ப அன்பு இருக்கா? அன்பு காமிக்கணுமா அப்படின்னு கேட்டா காமிக்கணும், மன்னிக்கணும். நம்ம சமூகத்து மேல எப்ப அன்பு காமிப்போம்? அந்த சமூகம் என்னை ஏற்றும் பொழுதும், அந்த சமூகம் என்னை கொண்டாடும் பொழுதும், என் பராக்கிரமங்களை கொஞ்சம் உறக்க பேசும் பொழுதும் அந்த சமூகத்தை நாம் கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லையே. சமூகத்துக்கிட்ட எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதனால இந்த சமூகத்தை நான் அன்பு செலுத்தி விட்டு போகிறேன், அது பெரிய விஷயம் இல்லை. சமூகம் என்னை சீரழிக்கிற பொழுது, சமூகத்தில் ஒரு சாரார் என்னை சீரழிக்கிற பொழுது, என்ன மாதிரி அவல நிலைக்கு யாருமே ஆளாயிடக்கூடாது, இந்த சமூகத்திற்காக நான் திருப்பி எதையாவது செய்வேன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அவர்கள் தான் சமூகத்தின் மீது அன்பு செலுத்துகிறவர்கள். யாருன்னு கேட்டா, நீங்க வலைதளத்துல போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சுனிதி கிருஷ்ணன், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். தன்னுடைய 16வது வயதிலே 8 பேரால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளானவர் அவர். மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானாங்க. அதுல இருந்து வெளியில வந்து அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களை எல்லாம் முதல்ல காப்பாற்றணும், அவர்கள் மறுவாழ்விற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் பார்த்தீங்களா விதிவசமா, அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும்னு பிரஜ்வலா அப்படின்னு ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. 4 அடி 6 அங்குலம் தான் அவங்களுடைய உயரம். பெண்களுக்காகவே போராடுகிற ஒரு போராளியாகவே பாக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி விபச்சாரத்துல போகிற பெண்களுக்கெல்லாம் அறிவு சொல்லி, உங்களுக்கு கல்வி அவசியம், இதுக்கு போகாதீங்கன்னு சொல்லி திருத்துறதுனால திருப்பி அவர் கொலை மிரட்டல் அவ்வளவு வந்தது. 14 முறை கொலை மிரட்டலை சந்தித்தார், ஓயவே இல்லை. அப்ப சமுதாயம், இந்த சமுதாயம் தானே என்ன சீரழிச்சது, எக்கேடு கெட்டு போனால் என்ன யோசிக்கவே இல்லையே. நான் இந்த அவல நிலைக்கு ஆளான மாதிரி வேற யாரும் இந்த சமுதாயத்தில் ஆளாகி விடக்கூடாது. அப்போ தான் அழிந்தாலும் என் சமுதாயம் நல்லா இருக்க வேணும்னு நினைக்கிற மனோபாவம் உச்சபட்சமான அன்பு இல்லையா? எவ்வளவு பெரிய அன்பு அது. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, குறிப்பா இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சுய அன்பு ரொம்ப அவசியம். இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிட்டேன்னு அவ தன்னை மாச்சிக்கவே இல்லை தெரியுமா? இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் தோல்வின்னா என்னன்னே புரியலம்மா. எல்லாத்துக்கும் ஒண்ணுமே இல்லைங்க, மொபைல் டேட்டா சிக்னல் நெட்டுக்கு சீக்கிரம் கிடைக்கலன்னா தோல்வின்றான் வாழ்க்கையில. அமைச்ச மெசேஜுக்கு பதில் வரலன்னா தோல்வின்றான். டபுள் டிக்கு பார்த்துட்டு ஏன் பதில் வரல, மண்டை காயுது அவனுக்கு, பொறுமையே இல்லை, எல்லாம் தோல்வி அவனுக்கு. பாடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் என் கல்யாணி மாதிரி நினைச்சுக்கிறான். இல்லையே, இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டாமா? ஆசிட் வீச்சு வாங்கின எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிற அபலை பெண்களை காப்பாற்றணும்னு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அதில் சுய அன்பு முதல்ல எல்லாரும் யோசிக்கிறேன். உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் மீது முதலில் அன்பு செலுத்துங்கள். அதை எப்படி செலுத்த முடியும் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் மனதளவில் நீங்கள் தளர்வுறுகிறீர்களோ, சோர்வடைகிறீர்களோ, நீங்க தான் தட்டிக்கணும் உங்க முதுக. யாரும் வந்து தட்ட மாட்டாங்க. என தட்டி கொடுக்க யாருமே இல்லைன்னு அழித்துக் கொள்வது மாதிரி கோழைத்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தட்டிக்கோ,
நீயே தட்டி கொடு, நீயே எழுந்து, நீயே ஓடு. முடிந்தால் இந்த மாதிரி எழுந்துக்க முடியாம தடுமாறு 2 பேர் ஓடுவதற்கு உதவியாக இரு. அதுதான் இந்த சமுதாயத்தின் மீது ஒருவரும் காண்பிக்கின்ற ஒரு அன்பு. இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு. பேசிக்கிட்டே போனா இவங்க மேல எனக்கு சுத்தமா அன்பே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுவதற்கான காலத்தில் நானே சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்பு அப்படின்னு சொன்னா கையில நிறைய மூட்டை கட்டி பொண்ணையோ பொருளையோ இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. பசித்த வயிறுக்கு பசிக்குதுன்னு சொல்லாமலேயே நான் அன்பு செலுத்துறவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வரம், கடவுள் கொடுத்த வரம் என்ன தெரியுமா? இந்த உயிர் யாருடைய அன்புக்காகவோ இயங்குகிறது என்று சொல்லாமலேயே கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவர்கள். உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அன்புக்காக இயங்குபவர்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்தால் கூட அது அவர்களுக்காக நீங்கள் செலுத்துகிற அன்பாகத்தான் இருக்கும். பொண்ணாகவோ பொருளாகவோ இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அன்புக்கு காத்துக்கிட்டு இருக்க தெரியும். அன்பு குறை சொல்லாது, அன்புக்கு பொறாமைப்பட தெரியாது, நான் மார்கட்டி கொள்ள தெரியாது, தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்ளாது, பிரகடனப்படுத்திக் கொள்ளாது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அன்பு. அந்த அன்புக்கு உருவம் கிடையாதுன்னு ஆரம்பத்துல சொன்னாலும் அன்பே உருவாக இருக்க முடியும், பார்க்க முடியும்னா நேர வீட்டுக்கு போங்க. அம்மாவும் அப்பாவும் இருந்தார்களே ஆனால் அன்பின் உருவங்கள் அவர்கள் மட்டும்தான். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வயசுலயும் அம்மாவும் அப்பாவும் உங்களோடு இருக்கிறார்களே ஆனால் இந்த பூமியில் நீங்கள் கூடுதலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களை நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் அன்பே உருவானவர்கள். அதனால அன்பு செலுத்தினா நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மேடை கிடைக்கும், சால்வை கிடைக்கும், கைத்தட்டல் கிடைக்கும், கூடுதல் வெளிச்சம் கிடைக்கும். எதுவும் கிடைக்காது. பிரதிபலனா வேறு யாரிடமிருந்தோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து கூடையாக அன்பு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும்தான் அவசியம் என்று சொல்லி எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு அமைதியா கேட்பீங்க நீங்கள் எல்லாம். உங்களுடைய அன்பிற்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்கள் அன்பை மொத்தமாக வாங்கிட்டு போறேன். என் இதயம் கனக்க உங்கள் அத்துணை பேர் என் அன்பையும் நான் சுமந்து கொண்டு செல்கிறேன். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.